டேய் மச்சான், வெண்ணிலாவ இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், நீ வேற. நான் ஒன்னும் பாசத்துல போய் கூப்பிடல. ராதா சொன்னாங்களேன்னு தான் நான் போய் கூப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, ராதா என்கிட்ட அன்பா வேற கேட்டாங்களா, அதனால என்னால மறுக்கவே முடியலடா. ஓஹோ, அப்ப ஓனரம்மா சொன்னதுனாலதான் கூப்பிட்ட, இல்லாட்டி கூப்பிட்டுருக்க மாட்ட, அப்படிதானே? நீ வேற சும்மா இருடா. சித்திக்கு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாம பிரச்சனை வரும். அப்பாட்டையும் பேசியிருக்காங்க. ராதா பேசினதுனால அப்பாவும் சரின்னு நானும் அப்பாவும் போய் கூப்பிட்டோம். இனி வெண்ணிலாக்கா வந்தா என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நானும் அப்பாவும் போய் கூப்பிட்டது இப்ப வரைக்கும் சித்திக்கு தெரியாது. தெரிஞ்சது அவ்வளவுதான், எங்க ரெண்டு பேர்த்தையும் உண்டுலேன்னு ஆக்கிருவாங்க. டேய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சித்திக்கு நீ, உங்க அப்பா, தேவா எல்லாம் இருக்கீங்க. ஆனா ராதாக்கு குடும்பம்னு சொல்லிக்க யாரும் இல்லடா. அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, ஹஸ்பண்ட், ஃப்ரெண்ட் எல்லாமே இப்ப நீயாதான் இருக்க. நீ ஒருத்தந்தான் அவளோட உலகம். அவ ஏதோ கோவத்துல இருக்கா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக அவளை நீ கஷ்டம் மட்டும் படுத்திடாதடா. எனக்கு புரியுதுடா. ஆனா அதுக்காக இத்தனை வருஷமா வளர்த்த சித்தி என்னால விட்டு கொடுக்க முடியுமா? சொல்லு பாக்கலாம். சரிடா, உன் சித்திய உன்னால விட்டு கொடுக்க முடியாது. ஆனா அவளோட சம்மதமே இல்லாம தாலி கட்டினியே, அப்ப அவளை உன் சித்திக்காக விட்டு கொடுக்க போறியா? இங்க பாருடா கிரிஷ், ராதா சொல்லிதான் நீ வெண்ணிலா வர சொல்லிருக்க. இப்ப வெண்ணிலாவ அசிங்கப்படுத்தினீங்கன்னா அது ராதாவை அசிங்கப்படுத்துற மாதிரி. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ எடுக்கிற முடிவுல தான் எல்லாம் இருக்கு. வந்துட்டியா? உன்னதான் காண நான் பாத்துட்டே இருந்தேன். என்னையா? என்ன சொல்றீங்க? நீங்க என்ன வந்தா அவ்வளவு சீக்கிரம் தேட மாட்டீங்களே? எங்க அண்ணனை பார்க்க தானே வந்தீங்க. அட, நீ அப்படியா நினைச்ச? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அந்த அளவுக்கெல்லாம் ஒன்னும் ரகசியம் கிடையாதுமா. பரவாயில்ல, நீங்க எது சொன்னாலும் எனக்கு ரகசியம்தான். ஆமா, உங்க அக்கா வர்றது உங்க சித்திக்கு தெரியுமா? அட பாவி, என்ன கொலை பண்றதுக்கு நீ பிளானே போட்டியா? இது மட்டும் எங்க சித்திக்கு தெரிஞ்சது என்ன உண்மையிலேயே அடிச்சே கொன்றுவாங்கடா. நான்லாம் போய் சொல்ல மாட்டேன். தேவா, இங்க பாருங்க கார்த்திக், என்ன இதெல்லாம் போய் சித்திட்ட சொல்ல சொல்லாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன். தேவா, நான் சொல்றத கேளு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு, ஆனா அதுக்காக நான் சித்திட்ட எல்லாம் போய் சொல்ல முடியாது. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? முதல்ல சிரிக்காதீங்க. ஆமா, என் வருங்கால பொண்டாட்டி இப்படி பயந்து பயந்து இருக்கிறது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆமா, இப்ப என்ன சொன்னீங்க? நான் சொன்னது உனக்கு புரியலையா? என் வருங்கால பொண்டாட்டி இப்படி பயந்து பயந்து இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னேன். ஏய் தேவா, ஆ, சொல்லுங்க சொல்லுங்க கார்த்திக். நீ எனக்காக பேசணும். அது வெண்ணிலாக்கு சப்போர்ட்டா பேசணும். சரியா? ம், சரி. ஆனா நீங்க என் கூடயே இருப்பீங்கல்ல? உன் கூடயே, உன் கைய புடிச்சிட்டு இருக்க மாட்டேன். ஆனா உனக்கு பின்னாடி மறைவா நிப்பேன். உனக்கு ஏதாவதுன்னா கண்டிப்பா நான் உன் முன்னாடி வருவேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா நீ பேசு, அது எனக்கு போதும். ம், சரி. சரி, நான் கிளம்பவா? அதுக்குள்ளயா? இப்பதானே வந்தீங்க, கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டுங்களேன். ஆமாமா, உன் கூட நான் பேசிட்டு இருக்கறத உங்க சித்தி பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை ஏத்தி விடுறதா நினைப்பாங்க. அதானே உண்மை. நீ ஒருத்தி போதும் என்ன கோர்த்து விடுறக்கு. சரிம்மா தாயே, என்ன ஆளை விடு. லவ் யூங்கிற 3 வார்த்தையில அடங்காது. உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். ஏண்டி தங்கம், நைட் எல்லாம் முழிச்சிட்டு அம்மாவை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா பகல்லாச்சுன்னா நல்லா தூங்கிடுறீங்க. ஆனா அம்மாக்கு மட்டும் வேலை இருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க?
என்ன தேனு, என் பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்கிற தைரியத்துல அவளை திட்டிட்டு இருக்கியா? அவ முழிச்சுக்கிட்டானா அவ்வளவுதான். ஆமா ஆமா, நைட் டியூட்டி பார்த்தது நான் தானே. நீங்க நல்லா தூங்குனீங்க. ஆமா, நான் காலையில ஆபீஸ் போகணும்ல, அதான் தூங்கிட்டேன் தேனு. என்னால சுத்தமா முடியலம்மா. சரி, இன்னைக்குதான் உங்க அம்மா வீட்டுக்கு போறல, நல்லா ரெஸ்ட் எடு. எப்படியோங்க, இவ்ளோ நாளா உங்ககிட்ட கேட்டுட்டே இருந்து இப்பதான் உங்களுக்கு மனசு இறங்கி இருக்குது. எங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்க அம்மாவும் கொஞ்ச நேரம் குழந்தைய பாத்துக்குவாங்க, நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அப்ப எங்க அம்மா குழந்தைய பாத்துக்கிறதுல நீ சொல்றியா? ஏங்க, நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. தேவையில்லாம எனக்கு அத்தையும் இடையில கோர்த்து விட்டுறாதீங்க. அந்த பயம் இருக்கட்டும். இனிமேல என் பொண்ணு ஏதாவது சொல்லுவியா நீ? ஓஹோ, உங்க பொண்ண சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வருதா? இருக்கட்டும் இருக்கட்டும், என் மேல இருக்க பாசம் கொஞ்சமாவது குறையட்டும், அப்புறம் நான் உங்களை பாத்துக்கிறேன். தேனு, எனக்கு நீதான் முதல்ல. உன்னால தானே எனக்கு என் பொண்ணு கிடைச்சா. நீங்க ரெண்டு பேரும் என்னோட உசுரு. எப்படி நான் அவளுக்காக உன்னையும் உனக்காக அவளையும் விட்டு கொடுப்பேன்? ரெண்டு பேர்த்தையும் நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியுங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். தேனு தேனு, ஊருக்கு போயிட்டு அத்தைய மறந்துடாத. போயிட்டு தினமும் ஃபோன் பண்ணு. அப்புறம் உங்க அம்மாட்ட மறக்காம சொல்லிடு, தினமும் புள்ளைக்கு சுத்தி போட சொல்லி. சரிங்க அத்தை. நீயும் நல்லா சாப்பிடணும், அப்பதான் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு பால் நல்லா ஊறு. உடம்ப பாத்துக்க தேனு. அம்மா அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ என்ன ஃபாரினா போறா? இங்க இருக்குது ஒரு 15 கிலோமீட்டர் போனா அத்தை வீடு வந்துட போகுது. உங்களுக்கு தேனையும் புள்ளையும் பார்க்கணும் போல இருந்தா சொல்லுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அப்படி இல்ல குரு, நான் என் பேத்திய நான் பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா தேனுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கும்ல, அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புறேன். சரிங்க அத்தை, எனக்கு நல்லா புரியுது. நான் எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லிடுறேன். சரிம்மா. டேய், வண்டியை வேகமா ஓட்டாத. கொண்டே பத்திரமா விட்டுட்டு அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் ஆபீஸ் போ, சரியா? சரிம்மா. சரி, ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. தேனே, ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் நீ திரும்ப இங்கேயே வந்துடணும், சரியா? ம், சரிங்க அத்தை. சரி, போயிட்டு வாங்க. தேனு, உனக்கும் குழந்தைக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சுட்டேன். நீ அங்க போய் அத்தைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. உனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணா சொல்லு, நான் கூகுள் பே பண்ணி விடுறேன். சரிங்க. நான் எதுவும் அவங்கள தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வேணுங்கிறது எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். தேனு, நீ அங்க போய் ஒரு வாரம் நல்லா ஜாலியா இருந்துட்டு வா. உனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல? என்னது, ஒரு வாரமா? ஒரு வாரம் எங்க அம்மா வீட்ல போய் இருந்துட்டு வந்தா எனக்கு பத்துமா? நான் எப்படி இருந்தாலும் 2-3 மாசம் இருந்துட்டு தான் வருவேன். என்னது 2-3 மாசமா? தேனு, உன்னையும் புள்ளையும் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் வந்துருங்க. ஒரு வாரம் இருக்கிறீல்ல தேனு, அது பத்தாதா உனக்கு? அது சரி, நீங்க என்ன உங்க அம்மா கூட வருஷ கணக்குல இருக்கீங்க. நான் என்னைக்காவது வாங்க என் கூட வந்து இருங்க 2 மாசத்துக்கு எங்க அம்மா வீட்லயே நான் சொல்லிருக்கேனா? உங்களுக்கு என்னையும் புள்ளையும் பார்க்கணும் போல இருந்தா அம்மா வீட்டுக்கு வாங்க. ஆனா நான் கண்டிப்பா 2-3 மாசமாவது அம்மா கூட இருந்துட்டு தான் வருவேன். இல்லப்பா, நான் அதுக்கு சொல்லல. அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு தான் நான் சொல்றேன். எங்க அம்மா கூட நான் இருக்கிறது கஷ்டம் இல்ல, அது அவங்களுக்கு சந்தோஷம்தான். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ப்ளீஸ்ங்க, நான் 2-3 மாசம் இருந்துட்டு வரேன். உங்களுக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்பப்ப வந்துருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க டெய்லியும் வந்துதான் ஆகணும். நான் எதுக்கு டெய்லியும் வரணும்? அதான் உங்க அம்மா இருக்காங்கல்ல, நீ தானே சொன்ன உங்க அம்மா கூட இருந்தா சந்தோஷமா இருக்குன்னு. அவங்களே பாத்துக்கட்டும். அப்ப சரி, அப்ப நான் பிள்ளைக்கு 1 வருஷம் ஆகுற வரைக்கும் அங்கேயே இருந்துக்கிறேன். தங்கம், உனக்கு அம்மாச்சி நிறைய கதை சொல்லுவாங்க. உனக்கு அந்த கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தேனு, நீ தானே எங்க அம்மாட்ட சொன்ன ஒரு வாரம் இருந்துட்டு வந்தேன்னு சொல்லி. இப்ப என்னமோ என்கிட்ட மாத்தி மாத்தி பேசுற.
நான் வர முடியாது, 3 மாசம் வரைக்கும் இருந்துட்டு தான் வருவேன்னு சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. அதனால நான் சரின்னு சொன்னேன். சந்தோஷ், இந்தாங்க காஃபி. ம் காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. யார் போட்டது? மாமா, நான் தான் போட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. பிந்து, இந்த மாதிரி காஃபி போட்டா இனிமே நீயே எனக்கு போட்டு கூட. ரொம்ப நல்லா காஃபி போடுற. வெனிலா, நீ பிந்து கிட்ட காஃபி போட கத்துக்கலாம். அவ்வளவு நல்லா போட்டிருக்கா. நிஜமாவா மாமா? அட, நிஜமாதான் பிந்து. இவ்ளோ நல்ல காஃபியை நான் குடிச்சதே இல்ல தெரியுமா? அக்காவை வெறுப்பேத்த நான் உங்களுக்கு கம்பெனி தரதா? சரிதான், இந்த விளையாட்டுக்கு நான் வரல. அக்கா, அக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு காஃபி போட நான் கத்து தரேன். சரியா? சரி மாமா, நீங்க காஃபியை குடிங்க. இவள சும்மா கிண்டல் பண்ணலான்னு சொல்லி பேசினது தப்பா போச்சே. இப்படி முறைக்கிறா. கண்ணாலேயே எரிச்சிருவாளாட்டு இருக்குது. இவள நீ எப்படி சமாதானப்படுத்துறது? ஓஹோ, அப்ப நான் போடுற காஃபி நல்லா இல்லையா? வெண்ணிக்குட்டி, நான் எப்ப அப்படி சொன்னேன்? அவ போடுற காஃபியும் நல்லாதான் இருக்கு. நீ போடுற காஃபியும் நல்லாதான் இருக்கு. நான் அந்த அர்த்தத்துலதான் சொன்னேன். அப்புறம் என்ன? இனிமே நீ எனக்கு காஃபி போட்டு கொடுன்னு உங்க குழந்தையாட்ட கேக்குறீங்க? ஏன் நான் அவகிட்ட காஃபி போட கத்துக்கணுமா? ஏய் வெண்ணிலா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என் பொண்டாட்டி போய் நான் அப்படி சொல்லுவனா? என் செல்ல குட்டி போடுற காஃபி தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க, இப்பதானுங்க அவ முன்னாடி சொன்னீங்க, இப்போ என்கிட்ட சொல்லுவனான்னு கேக்குறீங்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் உன்னை கோபப்படுத்த முடியும்னு நினைக்க சொன்னப்ப நீ என்ன சொன்ன? என்னையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கோபப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னல. இப்ப பாத்தியா? இப்ப சொல்லு. நான் கோச்சுக்கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் உன்னை சமாதானப்படுத்துவேன். அதுக்காக தான். இப்ப நீ கோவமா தானே இருக்க? இல்ல, எனக்கு கோபமே வரல. எனக்கு ஒரு வேலை மிச்சம், அதத்தான் நான் நினைச்சேன். என் செல்ல மாமா, இனிமே உங்களுக்கு காஃபி வேணும்னா உங்க குழந்தையாட்டியே கேளுங்க. என்ன கூப்பிடாதீங்க. நான் இனிமே கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். பொழுதுனிக்கு காஃபி போட்டு அதை கழுவி என் கை தேஞ்சு போயிடுச்சு. அடிப்பாவி, இப்படி கவுத்து விட்டாலே. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. தாத்தா, அம்மாச்சி, வாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? நீங்க காலையில நேரமே வந்துருவீங்கன்னு நான் நினைச்சேன். அம்மாச்சி, எனக்கு ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து உங்க ஞாபகம் தான். நீங்க அங்க இருந்தா எனக்கு ஏதாவது கதை சொல்லுவீங்க, சாப்பாடு ஊட்டி விடுவீங்க. ஆனா எனக்கு அதுக்கு கூட இப்ப ஆள் இல்ல. என்ன கண்ணு, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? அதான் அம்மாச்சி வந்துட்டல்ல, இனிமே உனக்கு வேலை வேலைக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன். சரி வாங்க, நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. நாம அப்புறமா பொறுமையா எல்லாம் உட்காந்து பேசிக்கலாம். கவிதா, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க அத்தையை தான் தாட்டி விடுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, மாமாக்கோசரமே வந்துட்டீங்களா? ஏ கிரிஷ், நீ என்கிட்ட அடி வாங்க போற. தேவா, என்னன்னா? அம்மாச்சி தாத்தாவை எல்லாம் ரூம்க்கு கூட்டிட்டு போ. அவங்க டிராவல் பண்ணி வந்திருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் பொறுமையா உட்காந்து நம்ம பேசலாம். சரிண்ணா. சரி, லதா எங்க? அம்மாச்சி, அது நாளைக்கு புது ட்ரெஸ் எடுக்கணும்ல, அண்ணனுக்கும் அன்னிக்கும். அதான் சித்தியும் ஜாஸ்மினும் கூட போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி, வரட்டும். சரி, நீங்க வாங்க,